ஹாய்! இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போறோம். இந்தியன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் நான் போயிருந்தேன். ஸோ அத பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட் சைட் புக் ஸ்டால், ரைட் சைட் செராமிக் ஐட்டம்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் உள்ள போனேன் இந்த ஸ்டால் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. ஒரு தேசி வைப்ஸ்ல இருக்க ஹோம் டெக்கர்ஸ். மோஸ்ட்லி இது மெட்டல் ஐட்டம்ஸ் தான். டிஷ்யூ ஹோல்டர், ஜுவல்லரி பாக்ஸ், ட்ரே அப்புறம் இந்த டால்ஸ்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ற மாதிரி ரொம்ப கியூட்டா இருந்தது. இது மெட்டல் டால்ஸ். இதுல சில ஐட்டம்ஸ் மட்டும் எப்படின்னா, நம்ம விண்ட் சைம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெட்டாலிக் டாலோட ஏதாவது ஒரு பாடி பார்ட் ரொம்ப தின் மெட்டல்ல பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள்க்கு இந்த டால்ல லெக்ஸ் ரொம்ப தின்னா இருக்கும். ஸோ இது வந்து காத்துல அசைறப்ப ரொம்ப நல்ல சவுண்ட் குடுக்கும். நெக்ஸ்ட் இந்த அக்சஸரி ஸ்டால் தான் போயிருந்தேன். இந்த பேங்கிள் பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்கா, புதுசா இருந்தது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டிசைன் நெறைய இருந்துச்சுன்னா, அதுக்கேத்த மாதிரி பிரைஸஸும் அதிகமா இருக்கு. அப்புறம் இந்த கடையில கொஞ்சம் யூசுவலான ஆக்ஸிடைஸ் பேங்கிள், அப்புறம் இந்த நெக்லஸ் செட்டு, இயரிங்ஸ் இதெல்லாம் தான் நெறைய வச்சிருந்தாங்க. ஆங்க்லெட்ஸ் கூட இருந்தது. ஸோ யூசுவலான ஐட்டம்ஸ் தான். பட் நல்லா இருந்தது எல்லா ஐட்டம்ஸுமே. இந்த கலர்ட் மெட்டாலிக் ஜும்காஸ்லாம் ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல இருந்தது. இதோட பெயிண்டிங்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது. தென் இந்த பீடட் பிரேஸ்லெட், நெறைய கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. இது கொஞ்சம் யூனிக்கா இருந்தது ஷைனிங்கா. இங்க ஒரு டைப் ஆஃப் இயரிங் கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேஸ்டல் கலர்ஸ்ல பெர்ல்ஸ் வச்சுட்டு ஏதோ பெயிண்டிங் மாதிரி அழகா இருந்தது இந்த இயரிங்ஸ்லாம். நெக்ஸ்ட் ஸ்டால்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மேட்ஸ் வச்சிருந்தாங்க. இங்க ஃப்ரண்ட் டோர் மேட், கிச்சன் மேட், அப்புறம் பாத்ரூம்க்கு ஆன்டி ஸ்லிப்பரி மேட்னு நெறைய டைப்ஸ்ல வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா சாஃப்ட்டா இருந்தது. இந்த கிச்சன் மேட்லாம் நல்ல லென்த்தா இருந்தது. நம்ம ஆன்லைன்ல வாங்குறத விடவே இது கொஞ்சம் லென்த் அதிகமா இருந்தது. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 200லேருந்து வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த குர்த்தி ஸ்டால் தான் போனேன். இங்க பியூர் காட்டன்ல குர்தீஸ், கார்ட் செட்ஸ் அப்புறம் நெறைய ஷார்ட் டாப்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ஷாப்ல நெறைய பியூட்டிஃபுல்லான சிக்கன் கரி குர்தாஸ், அப்புறமா ஃபுல் எம்ப்ராய்டரி குர்தா செட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருந்தது. எஸ்லேருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளா இருந்தது. 400 தான் ஸ்டார்ட்டிங் பிரைஸ். ஆப்போசிட்ல இந்த ஃபுட்வேர் ஸ்டால். இதுல பேசிக் ஜூட்டீஸ்லேருந்து வெட்டிங்க்கு யூஸ் பண்ற வரைக்கும் இருந்தது. கலம்காரி, அப்புறம் எம்ப்ராய்டரி, ஸ்டோன் ஒர்க் எல்லா டைப் ஆஃப் ஜூட்டீஸும் அவைலபிள். அப்புறம் இந்த லெதர் ஸ்லிப்பர்ஸ்ல இந்த மாதிரி மெட்டல் ஒர்க்கோட நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க பார்க்குறேன். யூசுவலா நம்ம ஏதாவது கிளாத் பிரிண்ட்ல தான் பார்ப்போம். பட் ஃபுல் பியூர் லெதர்ல இந்த மெட்டல் ஐட்டம்ஸ் ரொம்ப அழகா தெரிஞ்சது. 600லேருந்து ஸ்டார்ட்டிங் பிரைஸ். நெக்ஸ்ட் ஒரு ஹேண்ட்லூம் சாரீ ஸ்டால். இங்க ரொம்ப எத்னிக்கா, ரொம்ப சிம்பிளான பேஸ்டல் கலர்ஸ்ல ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் அந்த மாதிரி சாரீஸ் தான் அவைலபிளா இருந்தது. அவங்க நெறைய டைப் ஆஃப் சில்க் சொன்னாங்க. பட் எனக்கு பெருசா அந்த நாலேட்ஜ் இல்ல. அதனால எதுவும் ஞாபகமும் இல்ல. பட் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப மினிமலா, ரொம்ப நீட்டா இருந்தது. ரொம்ப லைட் வெயிட், ஆஃபீஸ் யூஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்கும் இந்த சாரீஸ். நெக்ஸ்ட் இந்த ரோல இருந்த ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேசிக்கான ஷாப்ஸ் தான். இந்த ஆரஞ்சு மிட்டாய், இம்லி கேண்டி, அப்புறம் ஜெம்ஸ் இந்த மாதிரியான சாக்லேட்ஸ் இன்னும் நெறைய வெரைட்டீஸ்ல அவங்க வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இந்த மாதிரி சாக்லேட் ஷாப் ஒண்ணு இருந்தது. ஸ்வீட் ஷாப், சாக்லேட்ன்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஜென்ஸ்க்கும் காட்டன்ல இந்த மாதிரி கோட் டைப்ஸ் நெறைய வச்சிருந்தாங்க. அப்புறமா சிக்கன் காரி குர்தாஸ் கூட நெறைய வெரைட்டீஸ்ல இருந்தது. பட் இந்த ஸ்டால்ல ஆள் இல்ல. ஸோ நான் பெருசா பிரைஸ் எதுவும் கேட்க முடியல. நெக்ஸ்ட் ஸ்டால் பார்த்தீங்கன்னா, பேசிக்கான ஆக்சஸரி ஸ்டால் தான். இந்த ஷாப்ல பேசிக் ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம்ஸ் மாதிரி தான் இருந்தது. டிக் டாக் கிளிப்ஸ், ஹேர் பேண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ். பட் இந்த இயரிங்ஸ்லாம் கொஞ்சம் பெருசா, யுனிக்கா இருந்தது. யூசுவலா இந்த மாரி ஆக்ஸிடைஸ்ட் இயரிங்ஸ்ல வந்து அந்த முகம் பிரிண்டெல்லாம் அவ்ளோ அழகா தெரியாது. பட் இந்த இயரிங்ஸ்ல வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது அந்த முகம் பார்க்கறதுக்கு. சின்ன வயசுல வேளாங்கண்ணியில இந்த கிளிப் நான் வாங்குனேன். ஸோ என்ன மாதிரியே எத்தன பேரு இந்த கிளிப் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் கிட்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி ஹேர் ஸ்லைட், ஹேர் பேண்ட்லாம் இருந்தது. இந்த கிளாஸஸ் ரொம்ப கியூட்டா இருந்தது. பேபீஸ்க்கு ஃபோட்டோ ஷூட் பண்ற போதெல்லாம் இது யூஸ் பண்ணா பார்க்கறதுக்கு செம்ம கியூட்டா இருக்கும். பெர்ல் ஹேர் கிளிப்ஸ், அப்புறம் ஹேர் பேண்ட் இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ நான் வாங்குனதுக்கு பில் பே பண்ணிட்டு, இந்த கடைய விட்டு கிளம்பியாச்சு. ஆப்போசிட் ஷாப் இப்ப தான் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க கிட்ஸ்க்கு பேசிக்கான எத்னிக் வேர் இருந்தது. எஸ்பெஷலி கேர்ல்ஸ்க்கு ரொம்ப கியூட்டா இருந்தது. இந்த ஸ்டால்ல ஹல்வா, பனானா சிப்ஸ், சக்க சிப்ஸ் இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. மினிமம் குவான்டிட்டி 250 கிராம்ஸ் தான் பில் பண்ண முடியும். இந்த ஸ்டால் கொஞ்சம் கிட்ஸ் அட்ராக்டிவா இருந்தது. வுடன் டாய்ஸ், வுடன் போர்ட் கேம்ஸ் இந்த மாரி ஐட்டம்ஸ் இருந்தது. அப்புறமா குட்டியா இங்க ஸ்பூன்ஸ் அதெல்லாம் கூட அவைலபிளா இருந்தது. பட் மோஸ்ட்லி இந்த இதுல இருந்த எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. இந்த வுடன் பசில் செட் சூப்பரா இருந்துச்சு. அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அப்புறம் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி வச்சிருந்தாங்க.
பட் இது செம்ம வெயிட்டு. எனக்கு தெரியல எப்படி கிட்ஸ்லாம் இது யூஸ் பண்ணி விளையாடுவாங்கன்னு. இந்த சைலோஃபோன் குழந்தைங்க மட்டும் இல்ல, எல்லாருமே இத ப்ளே பண்ணிட்டு தான் போனாங்க. ரொம்ப கியூட்டா இருந்தது கலர்ஃபுல்லா பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டால் எல்லா எக்ஸிபிஷன்லயும் கண்டிப்பா இருக்கும். இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. குக்கிங், கிளீனிங் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுற மாதிரி. வாங்குறேனோ இல்லையோ, அவங்க டெமோக்காகவே அங்க கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்நாக் ஷாப், சிப்ஸ், அப்புறம் பாப்பட் இந்த ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி நார்த் இந்தியன் வெரைட்டி ஐட்டம்ஸ் தான் இங்க நெறைய இருந்தது. நெக்ஸ்ட் இந்த ரோ ஃபுல்லாவுமே ஹேண்ட்லூம் ஷாப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன் ஸ்டால் தான் பார்த்தேன். இது பார்க்கறதுக்கு பியூர் காட்டன் மாதிரி இருந்தது. பட் டச் அண்ட் ஃபீல்ல இது ஏதோ மிக்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சது. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா பட் ஏஸ்தெட்டிக் வைப்ஸ்ல சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாலோட பேரு காஷ்மீரி ஹேண்ட்லூம்ஸ். இங்க டவல்ஸ், பெட்ஷீட்ஸ் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ரீசனபிள் பிரைஸ்ல நல்ல குவாலிட்டில இருந்தது. இந்த டவல்ஸ் ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது. ஸோ நான் 2 டவல் இங்க வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த சாரீ ஸ்டால் தான். இங்க கொஞ்சம் ஹெவி வொர்க் சாரீஸ் தான் இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது எல்லா சாரீஸுமே. ஸ்டார்ட்டிங் பிரைஸ் 2500 சொன்னாரு. பட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சாஃப்ட்டா, லைட் வெயிட்டா பட் ஹெவி வொர்க்டா இருந்தது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டால் ஃபுல்லா கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு இதெல்லாம் மெட்டல் பேங்கிள்ஸ் மாதிரியே இருந்தது. எஸ்பெஷலி அந்த கோல்ட் பேங்கிள்ஸ். ஆனா அது பியூர் கிளாஸ். ரொம்ப சூப்பரா இருந்தது. தென் இந்த பிரிண்டட் பேங்கிள்ஸ் அழகா இருந்தது. ஸோ நான் இதுதான் வாங்கியிருந்தேன். 4 ஒரு செட்டு. இதோட ஆக்சுவல் பிரைஸ் 150 டிஸ்கவுண்ட்ன்னு சொல்லி அவரு 120க்கு குடுத்தாரு. இதே கடையில அரோமா டிஃப்யூசர்ஸும் கொஞ்சம் வச்சிருந்தாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. நெக்ஸ்ட் இந்த ஷாப் தான் இந்த எக்ஸிபிஷன்ல என்னோட மோஸ்ட் ஃபேவரைட் ஷாப். இங்க இருந்த எல்லா ஐட்டம்ஸுமே அஃபோர்டபுளா பட் செம்ம குவாலிட்டில இருந்தது. இந்த பேக்ஸ் எல்லாம் அவர் சேல் பண்ண விதமும் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பேக் கொஞ்சம் யுனிக்கா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் இந்த பேக் மட்டும் தான் வாங்குனேன். இங்க பர்ஸ்லாம் ஸ்டார்ட்டிங் பிரைஸ் ஜஸ்ட் ₹50 தான். நெக்ஸ்ட் ஸ்டால் ஃபுல்லா கிட்ஸ்க்கு தான். டாய்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்டால் எக்ஸ்க்ளூசிவா பாப்பட் மட்டும் தான். கேரட், பீட்ரூட்ன்னு நெறைய ஃப்ளேவர்ஸ்ல பாப்பட் வச்சிருந்தாங்க. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நம்ம மகாபலிபுரம்ல கிடைக்கிற அந்த ஸ்டோன் ஒர்க் ஐட்டம்ஸ் தான். நல்ல டீட்டெயில்டா சூப்பரா இருந்தது. அப்புறம் அதே ஷாப்ல அந்த கிளட்ச் கூட வச்சிருந்தாங்க. சும்மா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. பட் நல்லா இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இதான் இந்த ரோல லாஸ்ட் ஷாப். இதுக்கப்புறம் ஃபுல்லாவுமே இந்த சைட் காஷ்மீரி மேட் தான் வச்சிருந்தாங்க. நெறைய ஹேண்ட்லூம் வீவர்ஸ் தான் வந்து சேல் பண்ணாங்க. இங்க வச்சிருந்த மேட்ஸ் எல்லாமே செம்ம அழகா இருந்தது. வைப்ரன்ட் கலர்ஸ்ல இல்லன்னா போஹோ ஸ்டைல், ஏஸ்தெட்டிக் வைப்ஸ் என்ன வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகா இருந்தது எல்லா மேட்டுமே. செம்ம சாஃப்ட்டா, கொஞ்சம் பிரைஸி தான் பட் வொர்த். இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவுமே பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான். அப்புறம் கொஞ்சம் ஆக்சஸரீஸும் வச்சிருந்தாங்க. பேசிக்கா இந்த மிரர்லாம் ரொம்ப அழகா இருந்தது. நல்லா அழகா கலர்ஃபுல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. நெக்ஸ்ட் இந்த ஷாப்ல நான் கொஞ்சம் பெரிய பெரிய இயரிங்ஸ்லாம் பார்த்தேன். சிலது மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. அப்புறம் இந்த எக்ஸிபிஷனோட லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். இன்கேஸ் நீங்க பெங்களூர்ல இருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த கடையில லெஃப்ட் சைட் ஃபுல்லாவுமே பேங்கிள்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த டைப் ஆஃப் பேங்கிள்ஸ்ல எனக்கு இந்த கிரீன் அண்ட் ரெட் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அந்த பேங்கிள்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். எல்லா எக்ஸிபிஷன்லயும் மேண்டேட்டரியா இந்த ஊறுகாய் ஸ்டால் இருக்கும். இங்க எல்லா வெஜிடபிள்ஸ்லயும் ஊறுகாய் வச்சிருந்தாங்க. நான் வந்து டொமேட்டோ பிக்கல் ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப ஸ்பைசியா இருந்தது. தென் நாங்க ட்ரை மேங்கோ பிக்கல் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அது ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. ஸோ மிஸ் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பிக்கல் மட்டும் நாங்க வாங்குனோம். மினிமம் குவான்டிட்டி 250 கிராம்ஸ். ஸோ நாங்க 250 கிராம்ஸ் ₹200க்கு வாங்குனோம். நெக்ஸ்ட் இந்த கிச்சன் ஐட்டம்ஸ், அப்புறம் கிளீனிங் டூல்ஸ் இதெல்லாம் தான் வச்சிருந்த ஸ்டால். இந்த ஸ்டால் ஆக்சுவலி அண்டர் 50க்கே நெறைய யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைச்சுச்சு. நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்றது. ஸோ அந்த மாரி ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் நான் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். இந்த எக்ஸிபிஷனுக்குள்ள இருக்க லாஸ்ட் ஷாப் இதுதான். ஃபுல்லாமே வுடன் ஐட்டம்ஸ் தான். நார்மல் போர்ட் கேம்ஸ்ல இருந்து கிச்சன் ஐட்டம்ஸ், பூஜா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நெறைய வெரைட்டீஸ்ல வச்சிருந்தாங்க. கிட்ஸ்க்கு டாய்ஸ் கூட இதுல வச்சிருந்தாங்க. அப்புறமா நம்ம ஹோம் டெக்கருக்கு தேவையான ஃப்ளவர் வேஸ், அப்புறம் சில டால்ஸ் எல்லாம் இங்க ரொம்ப அட்ராக்டிவா சூப்பரா வச்சிருந்தாங்க. கீ ஹோல்டர்ஸ், மசாஜ் எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் வுடன்ல குக்கிங்க்கு தேவையான ஸ்பாச்சுலாஸ்லாம் வச்சிருந்தாங்க. இங்க இருந்த போர்ட் கேம்ஸ்லாம் செம்ம குவாலிட்டில இருந்தது. குழந்தைங்களுக்குன்னு மட்டும் இல்ல, அடல்ட்ஸ்க்கும் இது கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். நல்லா கலர்ஃபுல்லா கூட இருந்தது. நல்ல குவாலிட்டில அஃபோர்டபிள் பிரைஸஸ்ல இருந்தது. லாஸ்ட்டா கொஞ்சம் ஷோ பீஸ், அப்புறம் ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டில சூப்பராவே இருந்தது. ஸோ ஃபைனலி வெளிய வந்தாச்சு. இப்போ என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த புக் ஸ்டால் தான் பார்த்தேன். இங்க ஒரு ஆஃபர் வச்சிருந்தாங்க. பெர் கேஜி ₹100ன்னு எந்த புக் வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டா ரைட் சைட்ல இருந்து இந்த செராமிக் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போயிருந்தேன். இங்க பேசிக்கா சூப் பவுல்ஸ், அப்புறம் இந்த ஜாடி, காஃபி மக், காஃபி அண்ட் டீ போடுறதுக்குன்னு சில பாட், அப்புறமா ஆயில் கேன், தென் ஹோம் டெக்கருக்கு ஃப்ளவர் வேஸ் இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. தென் பின்ட்ரெஸ்டி வைப்ல இருந்த காஃபி மக்ஸ், ஈவன் பிக்கி பேங்க் கூட வச்சிருந்தாங்க.
எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. மேபி வீடியோல கொஞ்சம் டர்ட்டியா இருக்கும். மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அப்படிதான் இருந்தது எல்லாமே. தென் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நெறைய பிளான்டர்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த டிஸ்பென்சர் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்தது. அண்ட் பிரைஸ் வைஸ் கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான். பிகாஸ் மீஷோல நீங்க பார்த்தீங்கன்னா, அண்டர் 500க்கும் சில ஐட்டம்ஸ் கிடைக்கும். இல்ல 500 பிளஸ்லாமே உங்களுக்கு நெறைய நல்ல ஐட்டம்ஸ் கிடைக்கும். பட் இங்க அது எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லியா எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எல்லா ஐட்டம்ஸுமே குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருந்தது. அவ்வளோதான் விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு ஸ்டால்ல நெறைய கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்குனேன்னு சொன்னேன். அங்க இந்த ஸ்பாஞ்சும் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா அது ஒரு கிளீனிங் ஸ்பஞ்ச் தான். ரொம்பவே நல்ல வொர்க் பண்ணுது. நான் ஜஸ்ட் ஒரு டெமோ கூட உங்களுக்கு இதுல காமிச்சிருப்பேன் பாருங்க. ரொம்ப சூப்பரா வொர்க் பண்ணுது. எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.